ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கும்பமேளா கண்டெடுத்த காந்த கண்ணழகி மோனலிசாவை பத்தி தான் பேச போறோம். கிட்டத்தட்ட 2024 நடந்த கும்பமேளா நிகழ்ச்சியில ஒரே ஒரு போட்டோ வீடியோவால வைரலான பெண் தான் மோனலிசா. இவங்க வந்துட்டு நேச்சுரலாவே ரொம்ப அழகா இருக்காங்களே, இவங்களை பார்த்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி லுக்ல இருக்காங்க. பட் கருமை நிறத்திலே இந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து அழகா இருக்க முடியுமா, அதுவும் அவங்களோட கண் ரொம்ப ஈர்க்கிற விதமா இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு வைரல் ஆனாங்க மோனலிசா. அதுக்கப்புறமா அவங்கள பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆல்பம் சாங்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. நிறைய ஜுவல்லரி ஷாப்க்கு அவங்க வந்து கெஸ்டா போயிட்டு ஓப்பனிங் ஃபங்க்ஷன்லாம் அவங்க போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வைரலா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2024 அவங்கள கண்டுபிடிச்சாங்க. 2025 ஃபுல்லாவே ஒரு பேசு பொருளா இருந்தாங்க மோனலிசா. ஸோ அவங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து கமிட் ஆயிருந்தாங்க. ஒரே ஒரு ஆட் ஷூட்டுக்கு மட்டும் அவங்க வந்து 15 லட்சம் ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க. இவங்க வந்துட்டு டைரி ஆஃப் த மணிப்பூர் அப்படின்ற ஒரு படமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படம் மிகப்பெரிய அளவில் போயிருந்தது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை வந்து சம்பளமா கிடைச்சிருக்கு. தான் நடிச்சு ஓடின படத்தினால முதல் முறையா வந்த சம்பளத்தை நல்ல வழியில யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னோட சொந்த ஊர்லயே ரொம்ப கஷ்டப்படுற ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்காக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஏன்னா இவங்க பெருசா படிக்காததுனாலதான் இந்த மாதிரி ஊசி பாசி மணி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லா குழந்தைகளும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா படிப்பு ஒண்ணு கொடுத்துட்டா அடுத்து அவங்களோட லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுல பண்ணவும் அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. சோ மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கண்டிப்பா அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோ திடீர்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் மோனலிசா பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னுட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு வந்து 18 வயசே முடிஞ்சிருக்கு. 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளோ ஒரு சின்ன வயசுல கல்யாணம் அப்படிங்கிறது தேவையான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போக வேண்டியவங்க. ஆனா இப்படி கல்யாணம் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்துட்டு மோனலிசா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மோனலிசா யார காதலிச்சிருக்காங்க, யார கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, Facebookல அறிமுகமான ஒரு ஃப்ரெண்டை தான் அவங்க வந்து காதலிச்சிருக்காங்க. Facebookலயே பேசி லவ் பண்ணி நேர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே டிசைட் பண்ணி கல்யாணமும் பண்ணிருக்காங்க. அவரும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஒரு மாடல் அண்ட் ஆக்டரா இருந்துட்டு இருக்காரு. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பையன் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த லவ் மேட்டர் மோனலிசா வீட்டுக்கு தெரிஞ்சதுனால அவங்க பேரண்ட் ஒத்துக்கல கல்யாணத்துக்கு. நீ இப்பதான் முன்னேறிக்கிட்டு வர, நீ முன்னேறி கல்யாணம்லாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு மோனலிசா வந்து வீட்டுல கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நம்மளோட கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேரளாக்கு அவங்க திருவனந்தபுரத்துக்கு ஷூட்டிங் வந்திருக்காங்க. ஷூட்டிங் வந்த இடத்துல அந்த பையனையும் வர வச்சு 2 பேரும் ஒரு கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண கையோட போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இந்த மாதிரி நாங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. சோ அங்க இருந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் இன்னும் ஒரு சில எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து தான் மோனலிசாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. சோ கோவில்ல ரொம்ப சிம்பிளா நடந்தாலும் பல தலைவர்களுடைய முன்னிலையில தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. சோ மோனலிசா அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுல எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர். சோ ஜாதி இனம் மதம் இது எல்லாத்தையும் கடந்ததுதான் காதல் அப்படின்னு நாம சொல்லுவோம். அதை வந்து இப்போ மோனலிசா செஞ்சே காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டதுனால இப்போ மோனலிசா அவங்க வீட்டில் போயிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இவ்வளோ சின்ன வயசுல கல்யாணம் தேவையா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மோனலிசா செஞ்ச இந்த விஷயம் சரியா தவறா அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.